ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 30 days சேலஞ்சோட டே 2. இன்றைக்கி வாங்க சிக்கன் கபாப் எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். பாருங்கள், பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். இப்போ ஒரு கிண்ணம் எடுத்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கனை பவுலில் போட்டுக்கலாம். அப்போ இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் நான் தயிர் ஊற்றிக்கிறேன். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். நான் பாதி லெமன் புழிஞ்சு விட்டுக்கிறேன். இதில் இருக்கிற விதையெல்லாம் நீக்கிடுங்க. நான் 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்டு இருக்கீங்க. என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் மஞ்சள்தூள் போட்டுக்கிறேன். 1 ஸ்பூன் தனியாத்தூள் நான் போட்டுக்கிறேன். இப்போ 1 ஸ்பூன் கரம் மசாலா நான் போட்டுக்கிறேன். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ஒரு முட்டை நான் சேர்த்துக்கிறேன். எல்லாமே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 hour அப்படியே நம்ம ஊற வச்சிடலாம். அப்போ தான் பார்த்திங்கன்னா நல்லா ஜூஸியாக இருக்கும் நம்மளுக்கு சிக்கன் கபாப். இது கூட பார்த்திங்கன்னா தேவையான உப்பு போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவை இருந்துச்சுன்னா ஃபுட் கலர் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் ஃபுட் கலர் எதுவும் இல்லாமல் தான் செய்ய போகிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் ஃபுட் கலர் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நான் கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி போட்டு செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொத்தமல்லி பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் தான், உங்ககிட்ட இருந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது அப்படியே ஒரு 2 hours நல்லா ஊற வச்சுக்கோங்க. நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேயும் வைக்கலாம், அப்படி இல்லைன்னா வெளியிலையும் வைக்கலாம். அப்போ பாருங்கள் நல்லா ஊறி இருக்கு. என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் தவறாமல் பார்ப்பீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ கடாயை நம்ம சூடு பண்ணிக்கலாம். இப்போ ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுமே ஒரு சிக்கன் பீஸை நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொன்றா போட்டுக்கோங்க. போட்ட உடனே திருப்ப வேணால் ஒரு 1 minute நல்லா குக் பண்ணிவிட்டு அப்புறமா திருப்பிக்கலாம். போட்ட உடனே திருப்பினீங்கன்னா மசாலாவும் ஆயிலெல்லாம் மிக்ஸ் ஆகிடும். இப்போ மெதுவாக நம்ம திருப்பி விட்டுக்கலாம். ஃப்ளேம் பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் உள்ளெல்லாம் வேகும். அப்படி இல்லைன்னா வெளியில் மட்டும் கிறிஸ்பி ஆகிட்டு உள்ளே வேகாமல் ஆகிடும். நல்லா செவந்து வர வரைக்கும் நம்ம வேக வச்சுக்கலாம். பிகினர்ஸ் கூட செஞ்சு முடிச்சிடலாம். வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ட் வச்சு தான் செஞ்சுருக்கேன். ரொம்ப டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிருக்கு. இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். நான் கலர் எதுவும் சேர்க்காமே இந்த மாதிரி இருக்குது. நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. ஃபுட் கலர் பாருங்கள், பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது. இதே மாதிரி நம்ம எல்லாமே இந்த மாதிரி பொரித்து எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். யாருக்கெல்லாம் சிக்கன் கபாப் பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சிக்கன் மட்டும் பிடிக்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்கன்ட்டு பார்க்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. நம்ம இதை இப்போ எடுத்துடலாம். பாருங்கள், பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணலாம். ரொம்ப சிம்பிள் ரெசிபி தான். நான் 30 days சேலஞ்ச் எடுத்திருக்கேன். டெய்லி பார்த்திங்கன்னா 1 o'clock வீடியோ அப்லோட் ஆகிட்டுருக்கோம். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். நான் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை இந்த மாதிரி ஆயிலில் ஃப்ரை பண்ணிவிட்டு நான் போட்டிருக்கேன். அவ்வளோதான், நம்மளோட சிக்கன் கபாப் ரெடி. பாருங்கள், பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உள்ளெல்லாம் பாருங்கள் ரொம்ப சூப்பராகவே வெந்திருக்கு. பாருங்கள் அவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னுட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டே 3ல் நான் பார்க்குறேன். பாய்.